அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில தூக்கத்தை பத்தி என்ன விஷயத்த சொல்றான், இதுல அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மனிதன் இரவு தூங்குறதுனால உடல் உறுப்புகள், முடி, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த இரவு நேரம் தான் வளர ஆரம்பிக்குது. மனிதன் தூங்குற நேரத்துல மூளை ஓய்வெடுக்கிறதுனால மூளையால் செயல்படக்கூடிய மற்ற எல்லா பொருட்களும் ஓய்வெடுக்குது. தூங்கி எழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் மனிதனுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகரிக்குது. மனிதன் இரவு தூங்கும் பொழுது அல்சைமர் என்று சொல்லக்கூடிய இந்த நோயிலிருந்து இந்த மனிதன் பாதுகாக்கப்படுறான். இந்த நோயினால மூளை பாதிக்கிறது மட்டும் இல்லாம மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த நினைவாற்றல், சிந்தனை ஆற்றல், இப்படிப்பட்ட ஆற்றல்கள் இருந்து மனிதனை வரவிடாம தடுக்கிறது இந்த நோய் தான். மனிதன் இரவு தூங்கும் பொழுது அந்த மூளை அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுனால இந்த உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. இந்த இரவு நேரத்துல மனிதன் தூங்குறதுனால கிரவுத் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பிகள் மனித உடல்ல இருந்து வெளியேறதுனால இந்த சுரப்பிகள்னால மனிதனுடைய மூளையின் பின்பக்கத்தில இருந்து பிட்யூட்டரி சுரப்பி என்று சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் உருவாகுது. இந்த ஹார்மோன்கள் தான் மனிதனுடைய தசை, சதை, எலும்பு நீளமாகிறதுக்கு, சேதமடைந்த உறுப்புகளை சரி செய்யறதுக்கும் இந்த ஹார்மோன்கள் ரொம்ப உதவியாக இருக்கு. குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னா 9 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரையும் தூக்கம் தேவைப்படுது. இளம் வயதா இருந்துச்சுன்னு சொன்னா 9 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரையும் தூக்கம் தேவைப்படுது. வயதான நபர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரையும் தூக்கம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட தூக்கத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றது, இரவு நேரத்தை நாம ஆடையாக மாற்றி இந்த தூக்கத்தை ஒரு சுகம் தரக்கூடிய விஷயத்த நாம ஆக்கியிருக்கோம். பகல் நேரத்தை மனிதர்கள் எழுந்திருப்பதற்காக நாம் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில பேசுறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.